கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா பாக்கியாத்திர லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 18/01 மாதத்தின் முதல் நாள். ஓகேங்களா, 31ஆந்தேதி விட்டாச்சு. 1ஆந்தேதி ஏதாவது ஒரு வின்னிங் எடுத்தால் தான் 2ஆந்தேதி பாவம் நண்பர்கள் எல்லாமே இஎம்ஐ அது இதுன்னு நீ ஒரு 10 தேதி வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கணும். ஏன்னா மாதம் சம்பளம் வாங்குறவங்களாம் கொஞ்சம் பிடிச்சிட்ருக்கோம். அவன் 3ஆந்தேதி போடுவாங்க, ஒவ்வொருத்தையும் 31ஆந்தேதி சம்பளம் போட்டுருவான். அந்த சில பல கஷ்டங்கள் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம பாக்கியாத்திர லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கேஎல் டைமண்ட் பேக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் அதில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கையும் ஃப்ரீயாக பார்க்கலாம். மறக்காமல் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டு, ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி டபுள் பெனிஃபிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 01/9/2025 மாதத்தின் முதல் நாள். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாக்கியாத்திர லாட்டரி ட்ரா நம்பர் 18 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி பலன் பெற்றுக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெம்பர்ஷிப்பில் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மெம்பர்ஷிப்பை பொறுத்தளவு கேஎல் டைமண்ட் பேக்கில் வந்து ஒரு 4 3 டிஜிட் பாக்ஸ் கொடுப்போம். 6 ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம். 3 ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுப்போம். அதனால் இது ஆல் போர்டு. கேஎல்சி போர்டில் 3 சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை கொடுப்போம். அதனால் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா, டுடே கேஎல்சி போர்டு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, எப்பயும் போல் நமக்கு 3 டிஜிட் பாக்ஸ் வந்து இன்றைக்கி அப்படி உள்ட்டா நம்ம 9-2 வச்சோம், அவன் 6-2 4-2 இந்த மாதிரி வச்சுட்டான். ஓகேங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். ஓகேங்களா, அதே மாதிரி 3 டிஜிட் பாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 142 கொடுத்துருக்கோம். 3 டிஜிட் பாக்ஸ் 142ல் இது வந்து ஏசி பாஸ், ஏசி இதில் டிக்கு. ஓகேங்களா, அதே போக ஏசிக்கு தனியாக நம்ம கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து 24 எடுத்திருக்கோம். அது 42 ஒவ்வொருத்தவங்க உல்ட்டா பண்ணி ட்ரை பண்ணி போடுவாங்க. யாரெல்லாம் போட்டீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். அதே மாதிரி நேற்று ஏ போர்டு பி போர்டு கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு பி போர்டு ஒரே செட்டாக தான் கெஸ்ஸிங் எடுத்தோம். அதில் நமக்கு 6 பாஸ். எதனால்னா நம்ம அதுக்கு முன்னாடி 229 ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அதை வச்சு நம்ம எடுத்தனால ஈஸியாக தூக்கியாச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா மற்றபடி வேறு எதுவும் வின்னிங் இல்லை. இந்த சம்ருதி லாட்டரி கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பாக்கியாத்திர லாட்டரியில் விட்டதை எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சி அல்றோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட்டு தான், பாக்ஸ் கிடையாது. 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாக்கியாத்திர லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் அருமையான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம பார்க்க போகிறது 074. ஓகேங்களா, செகண்ட் ஒன் நம்பர் 108. ஓகேங்களா, தேர்ட் ஒன் நம்பர் 381. ஓகேங்களா, ஃபோர்த் ஒன் நம்பர் 156. ஓகேங்களா, சிக்ஸ்த் ஒன் நம்பர் 028. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 279. அடுத்து இதில் நம்ம 3 டிஜிட்னால நம்ம 8 நம்பர் எடுக்கிறோம். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 388. ஓகேங்களா, அடுத்து ஃபைனலாக வரக்கூடிய அவுட்புட்கான ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 273. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு 3 டிஜிட் தான், பாக்ஸ் கிடையாது. பாக்ஸ் போட வேண்டாம். 074 108 381 156 028 279 388 273. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி
பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது 46. அப்புறம் அதை வச்சு எடுத்தோம்னா 78 எடுக்கலாம். 97 இல்லை, 79 எடுத்துக்கிடுவோம். போட வாய்ப்பு இருந்துச்சுன்னா 97 கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம காமனாக இது எடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? 84. ஓகேங்களா? 84. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 01 37 24. இதுதான் நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த 4 6 2 இதை வச்சு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ப்ளே பண்ண வேணாம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த 01 9 2025 இருக்குமா பாக்கியத்தில் லாட்டடிக்கூடிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. 78 79 84 01 37 24. இதுதான் நம்மளுடைய பாக்கியத்தில் லாட்டடிக்கான ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டு. ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு 4 வந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7 இல்லைன்னா 0. ஓகேங்களா? பி போர்டை பொறுத்தளவு 6க்கு அடுத்தாப்புல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 1 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லை 3 எதிர்பார்க்கலாம். சி போர்டை பொறுத்தளவு 2 நாள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 4 இல்லைன்னா 7. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு 7 இல்லைன்னா 0, பி போர்டை பொறுத்தளவு 1 இல்லைன்னா 3, அதே மாதிரி சி போர்டை பொறுத்தளவுக்கு 4 இல்லைன்னா 7. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு அண்டு பி போர்டு அண்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இதுதான் அதிகபட்சமாக. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம எப்பயும் போல் நம்ம 4 டிஜிட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல் போர்டை பார்த்துக்குருவோம். சரிங்களா? 4 டிஜிட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். இதை பொறுத்தளவு நம்ம 7 கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கிடுவோம், 9 எடுத்துக்கிடுவோம். ஐயோ சாரி, இது ஆல் போர்டு. 9 3 6 7. ஓகேங்களா? ஆல் போர்டை பொறுத்தளவு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2 3 1 4. இதுதான் நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? 9 3 6 7 2 3 1 4. இதுதான் நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு செக்ஷன் ஆஃப் கெஸ்ஸிங். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு தாங்க. இதை பொறுத்தளவு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 7 எடுத்துக்கிடுவோம், 5 எடுத்துக்கிடுவோம், 9 எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? இதே மட்டும் இந்த ஒரு நம்பர் மட்டும் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்குங்க. இந்த 7 5 9. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த 7 5 9 பாக்ஸ் எடுத்தால் என்னென்ன நம்பர் வரும்ன்றது பார்த்துக்கிட்டோம்னா 7 5 9 7 9 5 5 9 7. அடுத்து 5 7 9. இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9 7 5 9 5 7. இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு செட்டையும் டபுளாக பேராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் மொத்தமாக 6 செட்டு வரும். இதுதான் நம்ம பாக்ஸாக எடுக்கிறதுக்கான ஒரு இதுதான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் இதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட்டுகளில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.